ஹலோ ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இந்த வாய்ஸ் ஆஃப் எஸ்என் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கடந்த நாட்களில் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் என்கிற டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் சொல்றது வெறும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் சொல்ல, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்போ மெய் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா மீன்ஸ் உண்மை இருக்குது அப்படின்னா பொய்ன்றது ஒன்று இருக்குது. மெய் அப்படின்னு இருக்குதுன்னா பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது பொய்யான பரிசுத்தமும் இருக்குது, பொய்யான நீதியும் இருக்குது. அது என்னன்னா மனித சடங்காச்சாரங்களை உள்ள இன்பில் பண்ணி இதுதான் பரிசுத்தம், இதுதான் நீதின்னு நிறைய காரியங்கள் நம்மளை இந்த காலத்தில் நம்மளை ஒடுக்கி வச்சுருக்கு பாருங்கள். நீ இதை பண்ணாதான் கடவுள்கிட்ட போக முடியும், இதை பண்ணாதான் கடவுள் உன் மேலே அன்பாக இருப்பார், இது பண்ணாதான் நீ கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியும், இது பண்ணாதான் நீ பரிசுத்தமாக முடியும், நீ இது பண்ணாதான் நீ நீ பரலோகத்துக்கு போய் சேர முடியும், நீ இது பண்ணாதான் இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இது 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 இதுன்னு நமக்கு நிறைய காரியங்களை நம்ம இந்த காலகட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நான் அதை இங்கிலீஷில் வாசிக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. அண்ட் டு புட் ஆன் த நியூ செல்ஃப் அண்ட் டு புட் ஆன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன், இந்த 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 ஷர்ட் அங்கே இருந்ததுன்னா அதை போய் நான் எடுத்து போட்டுக்கணும். வசனம் அதை தான் சொல்லுது. அங்கே இருக்குது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அங்கே இருக்கிறான். அதை தரித்து கொள்ளுங்கள். வியர் இட். அழகா இருக்கு பாருங்களேன். புட் ஆன் த நியூ செல்ஃப். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலையோ இல்லை ரட்சிக்கப்பட்டதுனாலையோ இல்லை நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன் பாஸ்டர் அதனாலையோ இல்லை நான் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றேன் அப்படின்றதுனாலையோ இல்லை நாங்கள் பாரம்பரியமாக சர்ச்சுக்கு போகிறாங்க பாஸ்டர் அப்படின்றதுனாலையோ நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் அல்ல. புதிய சிருஷ்டி என்பது நீங்கள் உங்கள் மைண்ட்லேயும் உங்கள் ஹார்ட்லேயும் நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளிலே மரித்து 3ஆம் நாளிலே அவரோட கூட உயிரோட எழும்பி இருக்கிறேன். நான் செத்து போகும்போது இருந்த மனுஷன் கிடையாது, இப்போ நான் கிறிஸ்துவோட புதிய மனுஷனாய் நியூ செல்ஃபா நான் இருக்கிறேன்னு நம்ம என்னைக்கு அதை விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அதை தரித்து கொள்ளுகிறோம். நம்ம மற்றது எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் தான் உண்மையான தேவன், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ஆமாம் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆமாம் விசுவாசிக்கிறோம். அவர் எல்லா சத்தியங்களுக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார், ஆமாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட், ஒரு சந்தேகம். எப்படி பாஸ்டர் இந்த உலகத்தில் எப்படி பாஸ்டர் புதிய மனுஷனெல்லாம்? என்ன பிரச்சனை தெரியுமா? எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? இதுதான் உலகத்துக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். You are about to wear your new self. நீங்கள் புதிய மனிதனை, புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அழகா இருக்கு பாருங்களேன். and to put on the new self created to be like God. சார், நீங்களும் நானும் கடவுளை மாதிரி இருக்கிறதற்கு புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். to be like God in true righteousness and holiness. மனித வழிபாடுகளின்படியான பரிசுத்தம் அல்ல,
மனித வழிபாடுகளின் பலியான நீதியினால் கிடையாது. அவர் எதை பரிசுத்தம்னு வச்சிருக்கிறாரோ, அவர் எதை நீதின்னு வச்சிருக்கிறாரோ, அந்த பரிசுத்தத்தில், அந்த நீதியில் நம்ம வாழணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரே பாயிண்ட் விஷயம், அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் பைபிளில் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பாருங்கள். நம்ம ஆண்டவர் ரொம்ப டீசெண்டான ஆண்டவர். யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது அவர் கம்பல் பண்ணதுனால கிடையாது, நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதுனால. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவர் யாரையுமே கம்பல் பண்ணுறது கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் வாசற்படியினேன் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே வர்றேன். இட்ஸ் வெரி ஜென்டில். அண்ட் கிராஸில் கிடைக்கிற பிளெஸிங்ஸை கூட அவர் நமக்கு தந்துட்டார். ஆல்ரெடி ஹி ஹாஸ் கிவன். நீதியை தந்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், பரிசுத்தத்தை தந்திருக்கிறார், நீதியை தந்திருக்கிறார், செல்வாக்கை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்திருக்கிறார், அதிகாரத்தை எல்லாத்தையுமே தந்துட்டாரு. அதையெல்லாம் தந்தவர். ஆனால் புது மனுஷனை மட்டும், புது சிருஷ்டியை மட்டும் என்ன தெரியுமா சொல்கிறாரு? யூ டேக் அண்ட் வியர் இட். நீ அதை தரித்துக்கொள். அது நம்மளோட ஆப்ஷன். இல்லை பாஸ்டர், நான் பழைய மனுஷனாவே இருந்துக்கிறேன். நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை, குடும்ப சூழ்நிலைமை, வீடு, ஆஃபீஸு, கடன் பிரச்சனை, வீடு பிரச்சனை, இப்படியே தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உங்களுக்கு பின்பதாக வரும். நீங்கள் எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிறது, பாஸ்டர் ரொம்ப புரோக்கன், சர்ச்சுக்கு போக பிடிக்க மாட்டேங்குது, கேவலப்படுத்துகிறாங்க, வேற மனுஷங்க கிட்ட பேசி ஓப்பனாக பேசி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்ல முடியல பாஸ்டர், கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்க, ஈஸியாக இவன் இவ்வளோதான்டான்னு ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் அதுதான், நீ உலகத்தை எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது, நீ இந்த உலகம் உனக்கு காமிச்ச இயேசுவை எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒருவர், அந்த இயேசு ரொம்ப நல்லவர். அவர் உனக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு, நீ வந்து என் கூட உட்காந்து சாப்பிடுன்ற இடத்துல அவர் இருக்கிறார். இட்ஸ் வெரி லவ்விங், வெரி கைண்ட், வெரி ஜென்டில். அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்ன சொல்கிறீங்க? என்கிட்ட பாதி பேர் கேட்குறது, என்னென்ன சொல்கிறீங்க, வித்தியாசமாக சொல்கிறீங்களே என்ன? நோ, தட் இஸ் ட்ரூ. இஸ் வெரி ஜென்டில். நான் உங்களுக்கு சொல்லவா பாஸ்டர், என்னால் கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல பாஸ்டர். பண்ண முடியாது பாஸ்டர். நான் இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் வெளியே வரவே முடியல பாஸ்டர். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், வர முடியாது பாஸ்டர். இந்த வியாதியினால் நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் பாஸ்டர். காசு தான் செலவாயிருக்குது, கொஞ்சம் கூட சரியாகலை. ஆகாது பாஸ்டர். என் பழைய ஹேபிட்ஸ் எல்லாமே விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ வாட்டி இதான் கடைசின்னு யோசித்து அதை திருப்பி நான் அடிக்ட் ஆகி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர். விட முடியாது சார். நம்மளால் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரட்சகர்னு ஒருத்தர் தேவையே கிடையாது சார். ஆனால் நமக்கு ரட்சகர் என்று ஒருவர் தேவை, நம்மளை காப்பாற்றுவதற்கு, வியாதியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு, பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு, கடன் பாரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு, அடிமைப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு, பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரட்சகர் தேவை சார். நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம அதை விசுவாசிக்க மாட்டோம். ஆமாம், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், அந்த பழைய பாவம் என்கிட்ட கிடையாதுன்றதை விசுவாசிக்க மாட்டேன்.
அந்த பழைய கடன் பிரச்சனை என்கிட்ட கிடையாதுன்றதை நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. அந்த பழைய வியாதி என்கிட்ட கிடையாதுன்றதை விசுவாசிக்கிறது கிடையாது. நான் அந்த வியாதியில் வாழ்கிறதுக்கு நான் பழைய மனுஷன் இல்லை, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்ற விசுவாசம் நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள பிரயாசப்படுங்க. உங்கள் மைண்டில், உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. பழைய மனுஷன் அவன் செத்துட்டான், சிலுவையிலே முடிந்தது. 3ஆம் நாள் எழும்பி இருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அவருடைய சரீரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் வியாதி இல்லாமல் வாழ முடியும், பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும், அடிக்ஷன் இல்லாமல் வாழ முடியும், ஒரு சுகமான லைஃப்பை வாழ முடியும், ஒரு கிங்டம் லைஃப்பை என்னால் இந்த பூலகத்தில் வாழ முடியும், ஒரு பரலோக வாழ்க்கையை என் குடும்பத்தில் நான் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க. வந்த அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க. ஐ பிளஸ் யூ. ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பீங்க. சார், என்ன உலகம் சொல்லட்டும், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கையை விரித்து காத்திருக்கிற ஒரு தகப்பன் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அது உங்கள் டிசிஷன் தான், அது உங்கள் டிசிஷன் தான். He respects you. He loves you. He cares for you. அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறார், you wear it. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. You wear it. நீ ஒரு ராஜரீக வாழ்க்கையை, ஒரு சுகமான வாழ்க்கையை, ஒரு அடிக்ஷன் இல்லாத வாழ்க்கையை, ஒரு 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 அப்யூஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு சமாதான வாழ்க்கையை, ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கையை உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும். நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், வாழ முடியும். என் தெய்வத்தால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மளை ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் என்ன மென்டாலிட்டிலாம் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. உலகம் உங்களை என்ன சொல்லுது எனக்கு தெரியாது. ரிலீஜியன் உங்களை என்ன சொல்லுது எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நல்ல தகப்பனாய், நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உன் சுகம், உன் ஆசீர்வாதம், உன்னோட பரிசுத்தம், உன்னுடைய நீதி, உன்னுடைய ஒழுக்க காரியங்கள் எல்லாவற்றையும் நான் முடித்திருக்கிறேன். யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட், யூ ஜஸ்ட் பிலீவ். நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிக்க நீங்கள் அறியாமல் இன் கிரைஸ்ட், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர 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 நீங்கள் அறியாமல் உங்கள் சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்ம இருக்கோன்னு வச்சுக்கலாமே. கொஞ்சம் ஒரு 6 months அவங்க கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அறியாமல் அவங்களுடைய பழக்கங்கள் உங்களுக்குள்ளே வரும். அதுதான் மனித இயல்பு. உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு ஒரு விஷயம் சாப்பிடவே பிடிக்காது, சான்ஸே கிடையாது, நான் அதை தொடவே மாட்டேன்னு இருப்பீங்க. ஆனால் அவங்க கூட பழக சம்மந்தமே இல்லாமல் அதை சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எங்கேயோ போகவே பிடிக்காது, தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளாக இருப்பீங்க. ஆனால் அவங்க கூட சேர ஒரு சிலருக்கு ஒருத்தவங்களை பார்த்து அவங்க கூட பழகி அவங்கள மாதிரியே பாடுவாங்க, அவங்கள மாதிரியே நடப்பாங்க, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இது மனித இயல்பு. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறன்ற விசுவாசத்துக்குள்ளே நீங்களும் நான் வரும் பொழுது, அந்த தாட்குள்ளே நம்ம வரும்போது நம்மளே அறியாமல் நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி அது மரித்ததாய் புதிய சுபாவங்கள், ஒரு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கிரைஸ்ட் லைக் கேரக்டரை நம்ம பார்ப்போம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக பெருகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க, ஆண்டவரே அந்த சரீரத்தை ஆண்டவரே அந்த மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ளும்படியாக நீங்கள் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து ஆண்டவரே, நான் புதிய மனிதனாக இருக்கிறேன்ற ஒரு விசுவாசத்தின் ஆண்டவரே ஒரு பெருக்கம் பிள்ளைகளுக்குள்ளாக பாய்ந்து ஓடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இருதயங்கள், சிந்தைகள்,
முழுவதும் மறுரூபமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் அவங்க தாட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இதுவரைக்கும் அவங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னென்ன காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. எதிர்மறையான எல்லா காரியங்களும் நான் எடுத்து போட்டு இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்துவின் இருதயத்தை நான் பேசுகிறேன். அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வரட்டும். ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். அவர்கள் ஆசைப்படுகிற ஆண்டவரே அந்த ஒழுக்கத்தின் வாழ்க்கை, அந்த சுகத்தின் வாழ்க்கையை, அந்த ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கையை, அந்த செல்வாக்கின் வாழ்க்கையை பிள்ளைகள் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய கிருபையை நீங்கள் தாங்க. நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். bless you.